இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திராட்சை சாப்பிடுவதனால கிடைக்கும் நன்மைகளை பத்தி தான். இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா தினமும் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். திராட்சையின் நன்மைகள் என்ன? ஒவ்வொரு பழ வகைக்குமே ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு என்பதை போலதான் இந்த திராட்சையிலுமே எண்ணற்ற பலன்கள் இருக்கு. குறிப்பா ஊட்டச்சத்து மிகுதியாக இருக்கு இந்த திராட்சையில. சிட்ரஸ் வகையை சேர்ந்ததுதான் இந்த திராட்சை பழம். புளிப்பு சுவை கொண்டது. உதாரணத்திற்கு எலும்பிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு, புளி போன்ற பழங்கள் இந்த குடும்ப வகையை சேர்ந்ததுதான். திராட்சையும் கூட சிட்ரஸ் வகை பழம் தான். ஆனால் இதுல சிறிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிட்ரஸ் பழங்களை போலவே மிகுதியான புளிப்பு சுவையை கொண்டிருக்காமல் சரி பாதிக்கு மேல் திராட்சையின் இனிப்பு சுவையும் இதுல நிறைய இருக்கு. திராட்சையின் வகைகள் ஒன்றா இரண்டா நிறைய இருக்கு. பன்னீர் திராட்சை, பச்சை திராட்சை, சிவப்பு திராட்சை என பல வகை இருக்கு. ஒவ்வொன்றிலுமே சுவை சிறிய அளவுல மாறுபட்டு இருக்கும். இதுல மற்றொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்பிள், மாதுளை போல காஸ்ட்லி பழம் அல்ல இந்த திராட்சை. கொஞ்சம் நியாயமான விலையிலேயே கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் இதுல பல்வேறு நன்மைகள் இருக்கு. ஒவ்வொரு பழ வகைக்குமே ஒவ்வொரு சிறப்பம்சம் இருக்கு என்பதை போல திராட்சையிலும் எண்ணற்ற பலன்கள் இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். குறிப்பா ஊட்டச்சத்து மிகுதியாக இருக்கு. இதன் பலன்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை பத்தி தெரிஞ்சவங்க கட்டாயமா இதை தவிர்க்கவே மாட்டீங்க. திராட்சையில நீர் சத்து கொஞ்சம் இருக்கு. இதை தவிர விட்டமின் பி, ஜிங்க், காப்பர், இரும்பு சத்து போன்றவை இருக்கு. நம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த இந்த சத்துக்கள் உதவியா இருக்கு. அடுத்தது, வெப்பமண்டல பகுதியில் வாழும் நமக்கு சிறுநீரக கல் உருவாகும் சாத்தியம் நிறைய இருக்கு. ஆனால் திராட்சை பழங்களை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா சிறுநீரக கல் உருவாகுவதை அது தடுக்கும். அதனால கண்டிப்பா ஒரு 100 கிராம் இல்லைன்னா ஒரு 50 கிராமாவது நம்ம இந்த திராட்சை பழத்தை தினமும் சாப்பிட்டுட்டு வரலாம். அதே மாதிரி உடல் எடை குறித்து கவலைப்படுறவங்க இந்த பழத்தை சாப்பிடலாம். ஏன்னா இதுல கலோரிகள் மிக குறைவு, ஆனால் ஊட்டச்சத்துக்கள் அதிகம். அதே மாதிரி வெயில் காலங்கள்ல எவ்வளவுதான் நம்ம தண்ணீர் குடிச்சாலும் நம் தாகம் அடங்கவே அடங்காது. அத்தகைய சூழல்ல இனிப்பும் நீர் சத்தும் கொண்ட இந்த திராட்சை பழத்தை எடுத்து சாப்பிட்டோம்னா நம் தாகத்தை கட்டுக்குள் வைக்கும். அதே மாதிரி வெயிலின் கொடுமையினால நம்மளோட சருமம் பாதிக்கப்படுவது குறித்து கவலை நம்மளுக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் திராட்சை பழம் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதுல உள்ள விட்டமின் சி சத்து நமது சருமத்திற்கு பாதுகாப்பை அது கொடுக்குது. அதே மாதிரி பசிய கட்டுக்குள்ள கொண்டு வருவதுல திராட்சை பழம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இதுல உள்ள நார் சத்துக்கள் நீண்ட நேரத்திற்கு பசியை தாங்கும் சக்தியை கொடுக்குது. ஆகவே உடல் எடையை குறைக்க விரும்பினால் இந்த திராட்சை பழத்தை சாப்பிடலாம். அதே மாதிரி இன்றைக்கு வாழ்வியல் மாற்றங்களால் நிறைய பேரை புற்றுநோய் பாதிக்குது. ஆனால் திராட்சையில உள்ள லிமோனின் என்ற சத்து புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் கொண்டது என்பதனால இதை கட்டாயம் நீங்கள் தினசரி எடுத்துக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு சத்து இருக்கு இந்த திராட்சை பழத்துல. அதனால இந்த திராட்சை பழத்தை பத்தி தெரியாதவங்க கண்டிப்பா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.